நீங்கள் ஃபேட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ அதுக்கு தான் என்கிட்ட இருக்க ஒரு டேஸ்டியான ஒரு சீக்ரெட் நம்மளோட ஆரிஃப்ளேமில் இருக்கக்கூடிய நியூட்ரி ஷேக். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஒரு நாளைக்கு என்னோட ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நான் இதை ஆல்டர்னேட்டாக இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ ஃபேட்டு சால்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்காக நாம் இதை எடுத்துக்கிறப்போ நமக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஈஸியாக நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 150 ml வாட்டர் நீங்கள் எடுத்துட்டு அதில் நீங்கள் நியூட்ரி ஷேக் பவுடர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 grams ஆஃப் பவுடர் நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 scoop தான் வரும். இதை நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிறனாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு லம்ஸோ எதுவுமே வராது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாக்லேட் வெனிலா அப்படின்னு 2 ஃப்ளேவரில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோ கலோரி தான். ஸோ ஒரு சர்விங்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66 கலோரிஸ் தான் வரும். இதில் ப்ரோட்டீன் எவ்வளோ கிடைக்குதுன்னா 7.5 grams ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு இந்த ஒரு ட்ரிங்க்கில் வந்துடும். அண்ட் வந்து ஃபைபர் அப்படின்னு பார்க்குறப்போ 1.9 grams ஆஃப் ஃபைபர் உங்களுக்கு இதில் கிடைச்சிடும். ஓகேவா? உங்களோட ஃபேட் லாஸ் கோல்ஸ்க்கான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஹங்கரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ரொம்ப நேரத்துக்கு வந்து ஃபில்லிங்காக வச்சுக்க முடியும். ஓவர் ஈட்டிங்கை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல நியூட்ரி ஷேக் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக ஃபேட் லாஸை பற்றியான டிப்ஸ் வேணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.